4வது சுற்று 3 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். விதிமுறைகள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நேரடியாக தொடங்கலாமா? முதல் சொல் 30 நொடிகள், ஒரே ஊகம். அவசரப்பட்டு பதற்றத்தில் ஒருவர் தனியாக சொல்லிவிட்டால் உங்கள் வாய்ப்பு அணிக்கே போய்விடும். அதனால் என்னுடைய ஆலோசனை என்னன்னா, இது விதி அல்ல, ஆலோசனை மட்டுமே. 3 பேரும் கலந்து ஆலோசித்து அந்த கால வரையறைக்குள் ஒரு விடையை மட்டுமே எனக்கு சொல்ல வேண்டும். எனக்கு முதலில் வெளியே கேட்கிற எந்த ஒரு வார்த்தையையும் நான் விடையாக எடுத்துக்கொள்வேன், வாய்ப்பு போயிடும். அதனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முதல் சொல், திரையை பாருங்க. குழம்பிய சொல். மின்னஞ்சல். மின்னஞ்சல். 9 மதிப்பெண்கள் உங்களுக்கு. 9 மதிப்பெண்கள். 10. ஒவ்வொரு 3 நொடிக்கும் ஒரு மதிப்பெண் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? அதனால் கவனமா இருங்க. 2வது சொல் 3 எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். என்ன சொல் என்பதை நீங்கள் ஊகிக்க வேண்டும். பெரிய புராணம். 10 மதிப்பெண்கள். 3 வினாடிகளுக்குள்ள சொல்லிட்டனால உங்களுக்கு முழுமையா 10 மதிப்பெண்கள். 9, 10. அருமையா விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. இறுதி வாய்ப்பு. முதல் எழுத்து திரையில் தோன்றும் ஒரு நீளமான சொல். ஒவ்வொரு எழுத்தாக தோன்றிக் கொண்டே வரும். ஒவ்வொரு எழுத்து தோன்றும் பொழுதும் ஒரு மதிப்பெண் குறைந்து கொண்டே வரும். திரையை பாருங்க கவனமா. உங்களுக்கான குறிப்பு கீழடி. சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. அதான் விடை. அகழாய்வு. அகழாய்வு பணி. அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சி. முதல் எழுத்தை பார்த்தோன்னே, என் குறிப்பை கேட்டோடனே நீ அகழ்வுக்கு வந்துட்ட. அகழாய்வு பல விதங்கள் முயற்சி பண்ண. எனக்கு வேண்டியது முழுமையான ஒரு சொல். அதற்கான உங்களுக்கு மதிப்பெண்களாக 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன. இப்போ மொத்தம் எவ்வளவு உங்களுக்கு? அருமையா விளையாண்டு இருக்கிறீங்க. 10, 9, 8 எவ்வளவு? 27. அருமையா விளையாண்டா நீ உங்களுடைய. அமர்ந்துருங்க வித்யா.